அழைப்பிதழ் என்பது புரோட்டோகால் பிரகாரம் நம்முடைய தமிழக அரசு முடிவு செய்வது. எனக்கும் செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். ஆனால் பெருவாரியாக அரசின் சார்பிலே பிரதமரை வரவேற்பதற்கு பிரதமருக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொண்ட அரசு இந்த அரசு என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் பெரும்பாலானோர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒருவேளை பிரதமரை புறக்கணிக்கிறான் மனநிலை இருக்குதா? என்ன புறக்கணிக்கிறான்? நேற்றைக்கு தூத்துக்குடி நிகழ்ச்சியிலேயே 2 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். நம்முடைய நிதி அமைச்சர் சிறப்பாக போய் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். எப்படி புறக்கணிப்பதாக ஆகும்? இது பிரதமர் கூட வருகையின் குறித்து உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது கூட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பிரதமருடைய வருகையை குறித்து தலைமைச் செயலாளரோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றார். இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார். அவர் நாட்டினுடைய பிரதமர் என்ற வகையிலே பிரதமருக்கு உண்டான அந்த மதிப்பும் மரியாதையும் என்றைக்கும் வந்தாரை வரவேற்கும் இந்த தமிழ்நாடு, விருந்தோம்பலுக்கு சிறந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அப்படிப்பட்ட பாகுபாடு காட்ட மாட்டார். நிச்சயம் அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டால் நிச்சயம் அதையும் ட்ரெண்ட் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு மனுலாம் கொடுத்துருக்காரு. வேறு வழியில் அவருக்கு மனு கொடுத்தணும் தான் வேலை, தீர்வு ஒன்றும் இருக்காது. அதால் மனு என்ன கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? எப்பொழுதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்சி நலன் சார்ந்தோ தன்னலம் சார்ந்தோ எப்பொழுதுமே மனு அளித்ததில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய மையப்பொருளை, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை, தமிழகத்தினுடைய தேவைகளை மையப்படுத்தி தான் மனு அளிப்பார்.